நெறைய ஷாப்ஸ்லாம் வந்து 1 வீக் சம்பாதிக்கிறத, இந்த ரோட் சைட் செல்லர்ஸ்லாம் வந்து ஒரு டேலயே சம்பாரிச்சுருவாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்கும்போதோ, இல்ல கேட்கும்போதோ நம்மளுக்கு வந்து ஆச்சரியமா தான் இருக்கும். அவங்க என்ன மாதிரியான சீக்ரெட்டான விஷயங்கள் யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். ஸோ இவங்கலாம் வந்து பெருசா வந்து நம்ம பேசப்படாத ஒரு மார்க்கெட்டிங் ஜீனியஸ்ன்னு தான் சொல்லணும். இவங்க வந்து நெறைய விதமான ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்றாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, பெர்சனலைசேஷன், ஹைப்பர் லோக்கல் மார்க்கெட்டிங் இந்த மாதிரியான பல ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து அவங்க மார்க்கெட்டிங்ல யூஸ் பண்றாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோல வந்து இந்த ரோட் சைட் செல்லர்ஸ்லாம் வந்து என்னென்ன மாதிரியான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து அவங்க பிசினஸ்ல யூஸ் பண்றாங்க. அது எப்படி நம்ம பிசினஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். ஸோ இந்த டாபிக் நான் எடுத்ததுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா, கண்டிப்பா இவங்க யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் வந்து நேச்சுரலா இருக்கும். அண்ட் அதே மாதிரி காஸ்ட் எஃபெக்டிவ் ரொம்ப வந்து பட்ஜெட்ட மீறாது. அதே மாதிரி அடாப்டபிள் ஒவ்வொரு பிசினஸ்க்கு ஏத்த மாதிரியான அந்த அடாப்ட் பண்ணிக்கலாம். நம்பர் 1 லொகேஷன் இஸ் எவ்ரிதிங். இந்த ரோட் சைட் செல்லர்ஸ்லாம் வந்து அவங்க பிசினஸ் பண்றதுக்கு தேவையான அந்த லொகேஷன வந்து கரெக்ட்டா சூஸ் பண்ணுவாங்க. அந்த சூஸ் பண்ணக்கூடிய அந்த ஸ்பாட் அப்படிங்கிறது பெஸ்ட்டா இருக்கணும்னு நினைப்பாங்க. முக்கியமா வந்து அந்த இடத்துல வந்து அதிகமா வந்து மக்கள் வரணும், போகணும். அந்த டிராஃபிக் அப்படிங்கிறது அதிகமா இருக்கணும்னு நினைப்பாங்க. அது மூலமா தான் வந்து அவங்க பிசினஸ்க்கான அந்த விசிபிலிட்டி அவங்கள வந்து அதிகமா பார்க்கணும் இல்லையா மக்கள். அப்படி பார்த்தாங்க அப்படின்னா தான் அந்த அந்த பிசினஸ் வந்து சேல்ஸ் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். ஸோ அதனால லொகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ உதாரணமா வந்து டீ விக்கிறவங்க நெறைய பேர் பார்த்துருப்போம். அவங்க வந்து மேக்ஸிமம் ரயில்வே ஸ்டேஷன்ல தான் அதிகமா டீ விப்பாங்க. ஆனா அதே மாதிரி பழம் விக்கிற நெறைய பேத்த நம்ம பார்த்துருப்போம். அவங்க எங்க இருப்பாங்க அப்டின்னா, மேக்ஸிமம் பார்க்ஸ்லயும் அண்ட் அதே மாரி பஸ் ஸ்டாண்ட் சைட்ல நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த மாரி மக்கள் இந்த மாரி இடங்கள்ல எல்லாம் வந்து அதிகமா வந்து இருப்பாங்க. அப்ப அதிகமா இருக்கக்கூடிய அந்த இடங்கள்ல தான் வந்து இவங்க சூஸ் பண்றாங்க. அண்ட் அந்த இடத்துல வந்து அவங்க பிசினஸ ரன் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி நடக்குது அப்படின்னா, ஹைப்பர் லோக்கல் மார்க்கெட்டிங். ஹைப்பர் லோக்கல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அந்த லோக்கல்ல இருக்கக்கூடிய பெஸ்ட்டான ஸ்பாட்ஸ தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ இந்த இந்த ஹைப்பர் லோக்கல் மார்க்கெட்டிங் பத்தி நான் ஆல்ரெடி டீட்டெயில்டான ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுக்குறேன். கண்டிப்பா போய் பாருங்க. இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அந்த வீடியோ பாருங்க. லெசன் நம்பர் 2 பெர்சனலைஸ்டு கஸ்டமர் என்கேஜ்மெண்ட். இப்போ இந்த ரோட் சைடு வைக்கக்கூடிய அந்த செல்லர்ஸ்லாம் வந்து அவங்களுடைய ரெகுலர் கஸ்டமர் கிட்ட ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க. முக்கியமா வந்து அந்த ரெகுலர் கஸ்டமருக்கு வந்து எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்ஸ், ஆஃபர்ஸ் இந்த மாரியெல்லாம் குடுப்பாங்க. இப்போ நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச இந்த வடை, போண்டா, பஜ்ஜி இந்த ரோட் சைட் செல்லர் இருப்பாங்க இல்லையா? அவங்க கிட்ட போய் நம்ம போய் வடை, போண்டா, பஜ்ஜிலாம் வாங்குவோம். ஸோ அப்படி வந்து நம்ம அவங்க கிட்ட ரெகுலரா வந்து நம்ம ஒரு கஸ்டமர் ஆயிட்டோம் அப்படின்னா, அவங்க வந்து நம்மகிட்ட அந்த பேசக்கூடிய விதமே வந்து நல்லாருக்கும். "வாங்க நல்லா இருக்கீங்களா? எப்படி போயிட்டுருக்கு?" இந்த மாரி நெறைய விஷயங்கள் நம்மகிட்ட கேட்பாங்க. அண்ட் அதே மாரி அவங்க ஸ்மைலி ஃபேஸோட பேசுவாங்க. ஸோ இப்படிலாம் பேசும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது நல்லா ஸ்ட்ராங்கரா பில்ட் ஆகும். அண்ட் அது மட்டும் இல்லாம, நம்ம ஏதாவது 1 ஆர் 2 வீக்ஸ் போகாம விட்டுட்டோம் அப்படின்னா, "ஏன் வரல? என்னாச்சு 2 வாரம் உங்கள காணோம்." அப்படிங்கிற மாரிலாம் கேட்பாங்க. ஸோ நம்மள ஞாபகம் வச்சு நல்லாவே கேட்பாங்க. அண்ட் அதே மாதிரி நம்ம ரெகுலரா அவங்க கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா, கண்டிப்பா நம்மளுக்கு வந்து ஒரு டிஸ்கவுண்ட் குடுப்பாங்க. முக்கியமா வந்து எக்ஸ்ட்ராவாவே குடுப்பாங்க. இப்போ இப்போ ஒரு 10 வடை குடுங்க அப்படின்னா, எக்ஸ்ட்ராவா ஒரு 11 வடையாவே போட்டு குடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நெறைய டிஸ்கவுண்ட்ஸ் நம்மளுக்கு குடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, பெர்சனலைசேஷன் ஒரு கஸ்டமர தெரிஞ்சு, புரிஞ்சு அவங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத குடுக்குறாங்க. ஸோ இது நம்ம பிசினஸ்ல எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து சிஆர்எம் சாஃப்ட்வேர்லாம் யூஸ் பண்றது மூலமா வந்து நம்ம கஸ்டமர் யாரு? நம்ம கஸ்டமர் வந்து எந்த கஸ்டமர் வந்து அடிக்கடி நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு நம்ம என்ன மாதிரியான டிஸ்கவுண்ட்ஸ் குடுக்கலாம் அப்படிங்கிறத பத்தி நீங்க யோசிங்க. லெசன் நம்பர் 3 காம்படிட்டிவ் பிரைசிங் அண்ட் பண்டிலிங் ஆஃபர்ஸ். இப்போ நெறைய இந்த ரோட் சைட் செல்லர்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா, பிரைசிங்க வந்து டிஃப்ரெண்ட்டா யூஸ் பண்ணுவாங்க. ஆ ஒரு சிலர் வந்து பண்டில் ஆஃபர்ஸ்லாம் குடுப்பாங்க. இப்போ உதாரணமா வந்து 1 கிலோ மாங்கா ரூ. 30. இதே நீங்க 2 கிலோ வாங்குங்க உங்களுக்கு ரூ. 50 குடுக்குறோம்பாங்க. அண்ட் அதே மாரி வந்து நெறைய விதமான பிரைசிங் ஸ்ட்ராட்டஜிஸ் சார்ம் பிரைசிங்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ரூ. 20க்கு ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க ரூ. 19 தான் அப்படின்னு சொல்லிலாம் குடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நெறைய விதமான பிரைசிங் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் அதே மாரி பண்டில் ஆஃபர்ஸ்லாம் அவங்க யூஸ் பண்றாங்க. இதெல்லாம் வந்து அவங்க கிட்ட இயற்கையாவே இருக்கு. நம்ம இவங்க கிட்ட இருந்து என்ன கத்துக்கணும் அப்டின்னா, நெறைய பிரைசிங் ஸ்ட்ராட்டஜிஸ வந்து காம்படிட்டிவ் பேஸ்ல யூஸ் பண்ணணும். அண்ட் அதே மாரி அது மூலமா வந்து நம்ம ப்ராஃபிட் சம்பாரிக்கணும். ஸோ இந்த மாரியான பிரைசிங் ஸ்ட்ராட்டஜிஸ் பத்தியெல்லாம் வந்து நான் ஆல்ரெடி வந்து நம்ம சேனல்லயே வந்து நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்டின்னா, நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் குடுக்குறேன். அந்த பிளேலிஸ்ட்ல வந்து சார்ம் பிரைசிங், ஆங்கர் பிரைசிங், டிகாய் பிரைசிங், லாஸ் அவர்ஷன் இந்த மாரி வந்து நெறைய ஸ்ட்ராட்டஜிஸ் பத்தி நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்டின்னா, கண்டிப்பா நீங்க அந்த லிங்க் கிளிக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ முடிச்சுட்டு பாருங்க.
லெசன் நம்பர் 4 டைனமிக் ப்ராப்ளம் சால்விங். இப்போ நெறைய ஸ்ட்ரீட் சைடு வெண்டர்ஸ்லாம் நம்ம பார்த்தோம் அப்டின்னா, அவங்க இந்த கஸ்டமரோட ஃபீட்பேக்ஸ்லாம் வந்து அதிகமா வேல்யூபிளா மதிப்பாங்க. அவங்களுடைய ஃபீட்பேக்ஸ வச்சு டக்குனு ஏதாவது குறை இருந்துச்சு அப்டின்னா, அத டக்குனு சேஞ்ச் பண்ணிப்பாங்க. அந்த குறைகள வந்து எப்படி நிறைகளாக்கலாம் அப்படிங்கிற மாரி பார்ப்பாங்க. அண்ட் அதே மாதிரி ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து டிமாண்டா இருக்கு. அந்த ப்ராடக்ட் வந்து தீரப்போகுது டிமாண்ட் உள்ள ப்ராடக்ட் அப்டின்னா, டக்குன்னு அத எப்படி ஆட் பண்ணணும்? அந்த குயிக் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறத அவங்க கிட்ட இருந்து கத்துக்கலாம். ஸோ இதுலருந்து நம்ம என்ன கத்துக்க வேண்டியது அப்டின்னா, கஸ்டமரோட ஃபீட்பேக் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த ஃபீட்பேக்க வச்சு தான் வந்து நம்மளுடைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ இன்னும் இம்ப்ரூவ் பண்ண முடியும். லெசன் நம்பர் 5 விஷுவல் அண்ட் வெர்பல் பிராண்டிங். இப்போ நெறைய இந்த ரோட் சைட் கடைகள்லாம் பார்த்தோம் அப்டின்னா, அங்க அந்த போர்ட்லலாம் வந்து அந்த கலர்ஸ் அப்படிங்கிறது அட்ராக்டிவா இருக்கும். ஆனா அதே மாதிரி அந்த மைக் செட்ல லவுடரான வாய்ஸ் வச்சு நம்மள கூப்பிடுவாங்க இல்லையா? அது மூலமாவே வந்து நம்ம அட்ராக்ட் ஆயிருவோம். அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஃப்ரேசஸ்லாம் இருக்குல்ல. முக்கியமா வந்து சுட சுட டீ, மொறு மொறுப்பான போண்டா இந்த மாதிரி அவங்க அந்த கேட்சியான அந்த ஃப்ரேசஸ் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? அத யூஸ் பண்றப்போ, அது கேட்கறப்பவே வந்து நம்மளுக்கு போய் வாங்கி சாப்பிடலாம் அப்படிங்கிற மாரியான அந்த ஃபீல் கிடைக்கும் இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அவங்க கிட்டேருந்து கத்துக்கணும். இதுலேருந்து நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு பிராண்டோட கலர்ஸ் வந்து நல்லா அட்ராக்டிவா இருக்கணும். அதே மாதிரி நம்ம என்ன மெசேஜ் சொல்றோமோ, அது வந்து கிளியரா, சிம்பிளா நம்மளுடைய ஆடியன்ஸ்க்கு அட்ராக்ட் ஆகுற மாதிரி இருக்கணும். லெசன் நம்பர் 5 ஸ்கேர்சிட்டி அண்ட் அர்ஜென்சி டாக்டிக்ஸ். இப்போ நெறைய ரோட் சைட்ல வந்து விப்பாங்க. இனியும் 5 பீஸ் தான் இருக்கு. இனி 10 பீஸ் தான் இருக்கு. அப்போ அந்த பொருள் வந்து தீரப்போகுது அப்படிங்கிற அந்த டிமாண்ட வந்து கஸ்டமர் கிட்ட ஏற்படுத்துவாங்க. இப்போ உதாரணமா வந்து ஸ்ட்ரீட் சைட்ல இப்போ துணியெல்லாம் வித்துட்டு இருப்பாங்க. அந்த துணியோட கலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது நல்லாருக்கும். ஸோ அந்த பொருள் வந்து தீரப்போகுது அப்படின்னா, டக்குனு என்ன சொல்லுவாங்க, "இன்னும் 5 பீஸ் தான் இருக்கு. 10 பீஸ் தான் இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைக்ல வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த பொருளுக்கான டிமாண்ட் அப்படிங்கிறது அதிகப்படியா இருக்கு அப்படிங்கிறது தெரியற மாரி இருக்கும். ஸோ அந்த பொருள் வந்து சீக்கிரமா மூவ் ஆயிரும். இப்ப இதுலருந்து நம்ம என்ன கத்துக்கணும் அப்படின்னா, என்னைக்குமே வந்து ஒரு லிமிட்டட் டைம் ஆஃபர்ஸ் வந்து நீங்க உங்களுடைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜில யூஸ் பண்ணணும். என்கிட்ட இவ்வளோ தான் இருக்கு, இவ்வளோ தான் ஸ்டாக் இருக்கு, இவ்வளோ பீஸ் தான் இருக்கு அப்படிங்கிறத நீங்க யூஸ் பண்றது மூலமா உங்களுடைய சேல்ஸ் அப்படிங்கிறத நீங்க பூஸ்ட் பண்ணலாம். இந்த வீடியோ மூலமா நம்ம கத்துக்கிட்டது என்ன அப்டின்னா, உங்க மார்க்கெட்டிங் ஸ்ட்ராடஜிஸ்ல வந்து பெர்சனலைசேஷன் அப்படிங்கிறது இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஒரு லோக்கல் மார்க்கெட்டிங். அதாவது ஒரு பிசினஸ் பண்ணணும் அப்டின்னா, லொகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா அதே மாதிரி வந்து பிரைசிங் ஸ்ட்ராடஜிஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். முக்கியமா வந்து ஆடியன்ஸ்க்கும் உங்களுக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு எமோஷனல் கனெக்ஷன் உருவாகணும். அவங்க கிட்ட நீங்க ஒரு பேசக்கூடிய விதத்திலேயே வந்து உங்களுக்கும் ஆடியன்ஸ்க்கும் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கரான ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது பில்ட் ஆகணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஆப்வியஸ்லி வந்து லிமிட்டட் டைம் ஆஃபர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாரியான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராடஜிஸ்லாம் வந்து நம்ம கத்துக்கிட்டோம். இதுல வந்து உங்களுக்கு எந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராடஜிஸ் ரொம்ப புடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரியான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராடஜிஸ்லாம் வந்து டெக்ஸ்ட் புக்லலாம் மேக்ஸிமம் குடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் வந்து நம்ம அனுபவத்து மூலமாவோ, யாரோ ஒருத்தர் சொல்றது மூலமா தான் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ அதனால இந்த மாரியான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராடஜிஸ்க்கு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு நெறைய மார்க்கெட்டிங் அப்டேட்ஸ் இந்த சேனல்லேருந்து கிடைக்கும்.